திருச்சிற்றம்பலம். இன்று மணமகள் மார்கழியின் 7ஆம் நாள். திருச்சிற்றம்பலம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். சிறு பிளஸ் அம்பலம், சிற்றம்பலம் சிறிய வெளி என்று பொருள். அம்பலம் என்றால் வெளி, ஆகாயம் என்று பொருள். நமது இதயத்தில் ஒரு சிறு வெளி இருப்பதாகவும் அதில் கட்டை விரல் அளவே நாம் ஆன்மா இருப்பதாகவும் அந்த ஆன்மாவுக்குள் ஆன்மாவாய் இறைவன் ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருப்பதாக சிவ ஆகமங்கள் கூறுகின்றன. திருச்சிற்றம்பலம் என்றால் நம்முள் இருக்கும் ஆன்மாதான் சிவம் என்று உணர்ந்த ஆன்மீக பெருமக்களும் ஒருவருக்கு ஒருவர் பார்க்கும் பொழுதும் பேசும் பொழுதும் தொடக்கத்திலும் முடிவிலும் இரு கையை கூப்பி திருச்சிற்றம்பலம் என்று கூறுவர். அதற்கு எதிர்ப்புறம் உள்ளவர் தில்லையம்பலம் என்று பதில் வணக்கம் கூறுவர். இதற்கு என்ன பொருள் என்றால், உன்னுள் இருக்கும், அதாவது பிண்டத்தில் இருக்கும் உன் ஆன்மா அண்டத்தில் கரையட்டும். உன் ஆன்மா சிற்றம்பலத்தில் இருக்கும் உன் ஆன்மா நிறைவு பெறுவதாக, பரிபூரணம் அடைவதாக என்று பொருள். அதற்கு எதிரில் உள்ளவர் தில்லையம்பலம் என்று பதில் வணக்கம் சொல்லுவர். உங்களை பார்த்து இனிமேல் யாராவது திருச்சிற்றம்பலம் என்று சொன்னால் உங்கள் ஆன்மா நிறைவு பெறட்டும் என்று அவர்கள் வாழ்த்துகிறார்கள் என்று அர்த்தம். திருவெம்பாவை பதிகம் 7. அன்னே இவையும் சிலவோ பலமரர் உன்னற்கரியான் ஒருவன் ஏறும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னாயின் நாமுன்னும் தீ சேர்மெழு ஒப்பாய் என்னானை என்னரையின் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வெவ்வேறாய் இன்னம் தூயேலுதியோ வன் நெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே தூயிலின் பரிசேலோர் எம்பாவாய். திருப்பள்ளி எழுச்சியின் 7வது பதிகம். அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துறை மன்னா எது எமை பணி கொள்ளும் மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய்.